ஹாய் வீவர்ஸ், கல்யாண வீட்டு நெய் சோறு போல் நீங்கள் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை. எல்லாருக்குமே நெய் சோறுன்னு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கல்யாண வீட்டு நெய் சோறுன்னா சொல்லவே வேண்டாம். நீங்கள் ராமநாதபுரம் மதுரை சைடெல்லாம் போட்டிங்கன்னா கல்யாண வீட்டில் நடக்கிற நெய் சோறு மாதிரி வாசனை கம கம கமன்றது ருசியும் அலாதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நெய் சோறு சென்னை பாண்டி பஜாரில் கிடைக்குதுன்னு நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். இந்த காசிம் ஹோட்டலில் நெய் சோறு கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. யாரெல்லாம் பாண்டி பஜார் போகிறீங்களோ அங்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்குது. நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இது. போயிட்டீங்கன்னா நெய் சோறு அட்டகாசம் இருக்கும். சைட் டிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி கிடையாது. இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறப்ப ஃப்ரெண்டு பெருசாக பணம் பெருசான்னு பார்க்குறப்ப ஃப்ரெண்ட்ஸ் பெருசு இல்லை, ருசி தான் பெருசு. வாங்கி கொடுத்த மூமெண்ட்டு பெருசு. வரப்பெல்லாம் சென்னைக்கு வரப்பெல்லாம் நான் இவங்களோட இங்கே நெய் சோறு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரண்டி அஷூரன்ஸான ஒரு ஸ்பாட் எதுன்னு சொன்னால் இந்த காசிம் தான். இங்கே நெய் சோறு சாப்பிட்டுட்டு அலாதியான ஒரு சந்தோஷம். இது ரொம்ப நாளாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டதை போடணும்னுட்டு மறந்தே போயிட்டேன் பாருங்கள். இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே மக்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்காச்சும் போயிட்டு இங்கே நெய் சோறு சாப்பிடுவாங்கன்றதுனால மக்களாகி நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் டேஸ்ட்டு விரும்புகிறீங்களோ, நெய் சோறு விரும்புகிறீங்களோ மறக்காமல் இந்த ஹோட்டல் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், தரமாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சைட் டிஷ் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் டைனிங் மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இருந்தாலும் மக்கள் எல்லாருமே கீழே டேபிளே நின்றுட்டு சாப்பிட்டு போயிடலாங்க. நிறைய டேக்அவே. என்னடா இது இப்படி பார்க்குறங்காட்டியும் அங்கே கொடுக்குறவங்களுக்கு விட டேக்அவே கேரி பேக்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல ஸ்பாட்டை நம்ம அடுத்தவங்க ஷேர் பண்ணுறப்ப ஒரு சந்தோஷம் தானே. சாப்பாடு காசாக பணமாக நல்லதை 4 மக்களுக்கு சொல்லலாம் இல்லையா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணி போட முடியும். மக்களாக நீங்கள் எல்லாருமே கமெண்ட் தெரிவிக்கலாம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தெரிவிக்கலாம். இல்லை உங்கள் வீடு கிட்டே இருக்கிற நல்ல ஸ்பாட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீடியோ போடலாம். அப்போ தான் இங்கே இந்த ஷார்ட்ஸ் டே மூலயமா 23 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சோஷியல் ஒர்க் என்னென்னா சிங்கிள் பேரண்ட் 7 மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக ஓப்பன் பண்ணுது. கொரோனாவில் மூடிட்டாலும் இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். +2 லெவல் வரைக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து 150 குழந்தைங்களை காலேஜ் போகிறதுக்கு பட்டதாரி ஆக்கிறதுக்கும் பேக்போனாக இருந்திருக்கிறோன்றது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு மூலமாக தான் இவை அனைத்தும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.